இந்திய சகோதரிகள், இஸ்லாத் சகோதரிகள் காஷ்மீருக்கு நிலம் வாங்க முடியாது. இடஒதுக்கீடு அங்கே செல்லாது. பரவாயில்லையா? இதைத்தான் கம்யூனிஸ்ட் விரும்புதா? ஐயா, நேபாளில் நடந்த மாதிரியான ஒரு புரட்சி இந்தியாவில் நடக்கணும்னு சொன்னால் பட்டினி சாவுகள் இருக்கணும். ஏய், ஜனநாயகம் படம் நீ எல்லாம் போய் பார்க்கக்கூடாது, சட்ட ரீதியாக நீ பார்க்கக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு மரட்டி கிரட்டி நீ போய் படத்தை பார்க்காதேன்னு சொன்னால் அவன் பார்ப்பான்னு சொன்னால் அதை தடுக்கிற உரிமை அவங்க பெற்றோர் எடுத்துப்பாங்க. ஏன் மோடி பேசலை, ஏன் மோடி பேசலைன்னு வாங்க. மோடி எந்திரிச்சு பேசணுன்னு ஜம்ப் பண்ணி ஓடி போயிடும். இங்கேயும் அதே தான் நடந்தது. விஜய் ஏன் பேசலை, விஜய் ஏன் பேசலைன்னாங்க. விஜய் பேசணுன்னே ஓடி போயிட்டாங்க. மணிப்பூரில் அந்த 2 பொண்ணு வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வருது, எனக்கும் கோபம் வருது. ஆனால் என் கோபம் வேறு விதமாக இருக்கு. எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி பொற்காலம். அவர் பெரிய அளவில் ஜெயிச்சு வர்றாரு. இவ்வளவு தான் உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க. 2வது முறை ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பணம் கொடுக்கும்? பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சாரம் நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் விமர்சக டிடிஎஸ் ரவி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இதுதான் இப்போ ஒரு பரபரப்பாக செயல்பட்டுருக்காங்க. பல விஷயங்கள் அது நெகட்டிவாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கிட்டத்தட்ட கூடியிருக்கிற கூட்டத்திற்கு உணவு ஏற்பாடு பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற உணவுகள் தான் அங்கே பரிமாறப்படுகிறது. கிட்டத்தட்ட துபாயை சேர்ந்த ஒரு நபர் 2000 பேருக்கு உணவு கொடுத்துருக்காரு. அதேமாதிரி ஸ்விக்கி எல்லாத்துலேயும் டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் உணவு, அதாவது பீஸா, பர்கர், அது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அங்கே பரிமாறப்படுது. காரணம் என்னென்னா அங்கே கூட்டம் கலைந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்லப்படுது. ஸோ அந்நிய தேசத்தின் சதி திட்டம் இது இருக்கா சார்? இல்லை, அந்நிய தேச சதி திட்டம்ங்கிறது காலகாலமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பஞ்சாப் எலெக்ஷன் வருது அப்படின்ன உடனே பஞ்சாபில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 16 கோடி பணம் இந்த விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டது. இந்த கோடிலாம் இப்போ நமக்குலாம் தெரியாது. என்னெல்லாம் 1,76,000 கோடி எழுத சொன்னீங்கன்னா 10 வாட்டி தப்பாக எழுதுவேன். ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கோடிங்கிறது எல்லாமே சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதனால் நம்ம சொல்கிறது கூட சில டைம் தப்பான அமௌண்ட்டாக இருக்கும். இந்த சிஜேபி அப்படிங்கிறவங்க இந்திய தேசத்தை எப்படி நடத்தணுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அம்பேத்கர் சொல்லிக் கொடுக்கல, இத்தனை வருடமாக ஆட்சி செய்துட்ருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கல, 21 மாநிலத்தில் ஆளுகின்ற பிஜேபிக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் இவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. 370 உடனே நீங்கள் அமுல்படுத்துங்க. சரி, அமுல்படுத்துகிறேன். என்ன ஆகும்? இந்திய சகோதரிகள், இஸ்லாத் சகோதரிகள் காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது. பரவாயில்லையா? இடஒதுக்கீடு அங்கே செல்லாது. பரவாயில்லையா? இதைத்தான் கம்யூனிஸ்ட் விரும்புதா? இதைத்தான் காங்கிரஸ் பேச போகுதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ராகுல் காந்தி பல வருடங்களுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் என்ன பேசினார்? அவர் பேசினதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பொறுமை வேணும். இருந்தாலும் அவர் என்ன பேசினார் அப்படின்னு தெரியணும்னு கேட்டால், ஒரு சிஸ்டம் இயங்குது, ஒரு அரசாங்கம் நடக்குது. அப்போ திடீர்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும்னு சொன்னால் அது சரியில்லை. எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு பாருங்க. அப்போ அவருக்கு 20 வயசு கம்மி. அந்த டைம்லேயே பொறுப்பாக பேசியிருக்காரு. இப்பயும் பேசுகிறார். இப்போ இதுதான் நம்மளுடைய நோக்கமா அப்படின்னா, உடனே இளைஞர்கள்ட்ட போய் பார்த்தீங்களா எக்ஸாம் நடக்கலை, பார்த்தீங்களா அந்த குழந்தை எப்படி கஷ்டப்பட்டுச்சு, பாருங்கள் இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்தது, திரும்ப எக்ஸாம்ட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழித்து நான் திருப்பி வந்துட்டேன்னா டாக்டர் பதட்டமாயிட்டாருன்னா, என்னங்க போன வாரம் தான் வந்தீங்க, திருப்பி வருவீங்களா அப்படின்னு வர திரும்ப சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடை தான் பண்ணுவார். இப்போ பெரிய அறிவாளிகள் கூட நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதாவது 3 வருடங்களாக இது நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. 24 லட்சம் பேர் எழுதுகின்ற ஒரு எக்ஸாம். ராஜஸ்தான்லேயும் மகாராஷ்டிராலேயும் இந்த வாட்டி பேப்பர் அவுட் ஆச்சு. உடனே என்ன சொன்னோம்? எக்ஸாம் வைக்கிறோம். ஏன்? இப்போ ராஜஸ்தான்லேயோ மகாராஷ்டிராலேயோ நியாயமாக எழுதி வரக்கூடியவங்கள நம்ம தடுக்க முடியாது. நீ ராஜஸ்தானா, உனக்கு இந்த வாட்டி செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் பண்ண முடியாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் வைக்கிறோம். எக்ஸாமில் 20 லட்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க, 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க. பல ஆண்டுகளாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் எப்படி நடக்குது இந்தியாவிலங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் பல விவாதங்களில் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேயருங்கிறதுனால நான் திருப்பி சொல்கிறேன். 5% பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாமில். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி டாக்டரை விட மிகப்பெரிய படிப்பா, அல்லது பயங்கர அறிவுத்திறன் வேணுமா, இன்ஜினியரிங்கை விட மிகப்பெரிய அறிவுத்திறன் வேணுமான்னு கேட்டால் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் புக்கு அப்டேட் ஆனதே ரொம்ப கம்மி. நான் எந்த புக்கு ராதாசாமி அண்ட் சுக்லா வச்சு படித்தனோ அதே தான் உங்கள் பேரனும் படிக்க போகிறோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 5% பேர் தான் அதில் பாஸ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் எழுதணும். எவ்வளோ அராஜகம்! உடனடியாக ராகுல் காந்தி வர வேண்டாமா இந்த பிரச்சனைக்கு? என்னங்க நடக்குது நாட்டில்? ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணால் அதை மட்டும் தானேங்க திருப்பி எழுத விடணும். திருப்பி மொத்தமாக எழுத விடுறீங்க. என்னங்க அநியாயம்? 5% தான் பாஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு பாஸ் பண்ண வைக்கிறீங்களா? அப்போ மீதி 95 பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கணுமான்னு யாராவது கேட்டிருக்கானா? ஏன் கேட்டதில்லைன்னு சொன்னால், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு பெரிய பெரிய காலேஜ் வச்சு பெரிய பெரிய பாடம் நடத்தி பெரிய பெரிய டொனேஷன் வாங்கி அப்படி நடத்துகிற ஒரு விஷயம் இல்லை. அங்கே ஒரு குருகுலம் மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் இருந்திருப்பார், மிகப்பெரிய ஆடிட்டர். அவர்கிட்ட போய் நான் சேர்ந்துருப்பேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு, நான் கற்றுப்பேன். ஸோ இப்படி இருந்தால் நான் தொல்லை பண்ண மாட்டேன். ஜேஇ எக்ஸாம் நடக்குது, 5% தான் பாஸ் பண்ணுறான். 5% தான் பாஸ் பண்ணுறான். இதே ஸ்தாபகம் தான் அதை நடத்துது. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் எப்படி அதை மட்டும் நடத்துகிற, இதில் மட்டும் ஏன்டா தப்பு பண்ணுறேன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? ஒன்ஸ் அகெயின் அங்கே மருத்துவக் கல்லூரி கிடையாது, பெரிய பெரிய பொலிட்டிஷியனுக்கு மருத்துவக் கல்லூரியில் வேலை கிடையாது. அப்போ இதுக்கு மட்டும் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் ரீ எக்ஸாம் நடந்து ரிசல்ட் கொடுத்ததுக்கு பிறகு வர்றாங்கன்னு சொன்னால் நமக்கு சிரிப்பாக இருக்குது. அந்த உண்ணாவிரதம் இருந்தவருடைய மனைவி நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நியாயமானது. இதுக்காக நாங்கள் வந்தோம், நீங்கள் வேறு ஏதோ ரூட்டுக்குள்ளே போகிறீங்க, நாங்கள் ஏதோ ஒத்துக்க மாட்டோம். பாராளுமன்றத்தை இத்தனைக்கும் ஒரு காங்கிரஸ்மேன், தப்பாக பேச வேண்டிய அவசியங்கள் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். காங்கிரஸ்னா அப்படி தான் பேசுவாங்க. அவங்க தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, மாணவர்களை அடித்து விட்டீர்கள், மாணவர்கள் எழுச்சியில் வந்திருக்காங்க, இங்கே விஜய் ஜெயிச்சிட்டாரு, அங்கே நேபாள் ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு கதையை உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஐயா, நேபாளில் நடந்த மாதிரியான ஒரு புரட்சி இந்தியாவில் நடக்கணும்னு சொன்னால் பட்டினி சாவுகள் இருக்கணும், ஒடுக்கப்பட்டிருக்கணும். ஒடுக்கப்படுறதுன்னா என்ன தெரியுமா? வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்தையும் நசுக்கப்பட்டிருக்கணும். ராஜராஜ சோழன் பாரஞ்சித்துடைய நிலத்தெல்லாம் பறிமுதல் பண்ணார். ஆமாம், அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் ஒடுக்கப்பட்டது கிடையாது. பாரஞ்சித் அவருடைய நிலத்தில் வேலை செய்யும் பொழுது அதை விற்க விடாமல் தடுத்தாலோ, அல்லது எனக்கு ₹1 தான் நீ அதை விற்கணும், சந்தை ரேட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அங்கே தான் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள். அது இந்தியாவில் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்தால் அங்கே கிருஷ்ணசாமி வந்துடுவார், அப்படி இல்லைன்னா திருமாவளவன் வந்துடுவார், அப்படி இல்லைன்னா வைகோ வந்துடுவார், அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க பிரச்சனையே பேசுறது. இல்லைன்னா கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்கன்னா மொத்தமும் முடிஞ்சு போயிடுச்சு, அவங்க விட்டு போயிடுவாங்க, அவங்களும் சேர்ந்து ஓடி போய். அப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் நேபாள் மாதிரியான ஒரு புரட்சி இங்கே நடக்கும். எதுக்கு நடக்கணும்? பாராளுமன்றம் தகர்த்தப்பட வேண்டும். முன்னாடி நடக்கலையா? ஒரு 6 மறைகேண்டவர்களை வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி செய்து காட்டினாங்க இல்லையா, இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்து சொல்லுவோம். இந்த ஆன்டி இண்டியன்கிற வார்த்தையை உடனே நீங்கள் சிறுமையாக பார்க்காதீங்க. ஆன்டி இண்டியனுங்கிறது சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. ஆன்டி இண்டியனுங்கிறது ஒரு டேக். இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் நான் உங்களோட கேட்குறேன். இந்த தேசத்தில் இப்படி இருக்குது. இப்போ தர்மேந்திர பிரதான் எடுத்துக்கோங்க. அவர் வாழ்க்கை தொடங்கினது இந்த எக்ஸாம் ஊழலை பற்றி பேசி தான். அவர் இளைஞராக இருக்கும்போது அவர் போராட்டத்துக்குள்ளே வந்ததே எதுக்குன்னா, எக்ஸாமில் தவறு நடக்கிறத கட்டிச்சு தான் அவர் வந்தார். ஒடிசாவில் பல வருடங்கள் பட்நாயக்குடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வருது. அவங்கள ஒதுக்கிட்டு இல்லை, அவங்கள அடக்கிட்டு இல்லை, அவங்களோட கூட்டணி பேசிட்டு, கூட்டணிக்கு வரலைங்கிறதுனால நம்ம தனியாக நிற்கிறோம், ஜெயிக்கிறோம். இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி இண்டியன் போன்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இது இதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆரம்பித்து உள்ளே தேச விரோத செயல்பாடுகள்லாம் அமைப்புகள்லாம் உள்ளே புகுந்து அதை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் கேரி ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பேலஸ்டைன் கொடியை பறக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆன்டி இண்டியன் கோஷங்கள் போடுறது, ஆசாதி எங்களுக்கு தேவைன்ற கோஷங்கள் விழுது. ஜல்லிக்கட்டு நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா அடிநாதத்துக்குள்ளே போங்க. ஜல்லிக்கட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டாங்கிற அந்த இயக்கம் இருக்குது இல்லையா, அந்த இயக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, பால் வளத்தை இந்தியாவிலேருந்து எடுக்கணும். பால் வளத்தை இந்தியாவிலேருந்து எடுத்தால் தான் நீங்கள் வாங்குவீங்க, நீங்கள் வாங்கினா தான் எனக்கு பொழப்பு. அப்போது உங்களுடைய இந்த பால் வளத்தை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த காளைகளை அடக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முரட்டத்தனம் கொண்டு வரக்கூடாது, அதுக்கு ஒரு ஆண்மை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜீவகாரணியெல்லாம் பேசி வளரி கடைசியில் ஓபிஎஸ் தீர்க்கிற அளவுக்கு பிரச்சனை சீரியஸாக போய் மோடி ஐயா அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கப்புறம் ஏன் அது வளரலை? அது ஆன்டி மோடியாக வளர்கிறதுக்கான வேலையை திராவிட இயக்கங்கள் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் எங்கே? எதுவுமே கிடையாது. ஆக ஒரு புரட்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு அப்படி இருந்தால் தான் அது நடக்கும். ரைட்.
அப்படி இல்லையா விஜய் பாருங்க, ஜென்சிங்க, எல்லாம் ஜென்சிங்க. திடீர்னு என் பக்கத்து வீட்டு பையன் எனக்கு ஜென்சியாக தெரியுறான். டேய் ரமேஷ், என்னடா நீ ஜென்சி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவன் தெரியுறான். என்னடா நடந்திருக்குங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும். 40 வருடங்களாக ஒரு தொகுதியிலையுமே 600லேருந்து 6000 ஜெப வீடுகள், 6லேருந்து 60 தேவாலயங்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சு ஒரு ஆள் மாட்டின உடனே டப்புன்னு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இதில் ஜென்சிலாம் வேலையே இல்லை, அர்த்தமும் இல்லை. இப்போது அதே ஜென்சிக்கிட்ட நான் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஏய் ஜனநாயகம் படம் நீ எல்லாம் போய் பார்க்கக்கூடாது, சட்ட ரீதியாக நீ பார்க்கக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு மிரட்டி நீ போய் படத்தை பார்க்காதேன்னு சொன்னால், அவன் பார்ப்பான்னு சொன்னால் அதை தடுக்கிற உரிமை அவங்க பெற்றோர் எடுத்துப்பாங்க. நாட்டுக்கு வேணால் இப்படி பண்ணிட்டாங்க தொலையுதுன்ட்டு, இதுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு தான் முக்கியமான, வீட்டுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டேட்னா ஆப்பிளுக்கு ஆப்பிள்னா க்ரீன் ஆப்பிளுக்கு க்ரீன் ஆப்பிள்னு பேசுகிறதா இருந்தால் நான் உங்களோட பேசுவேன். மொட்டையாக நேபாளில் நடந்த மாதிரி இங்கே நடக்கும், பார்லிமெண்ட்டை தகர்த்துருவேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் தாத்தாவாலே முடியாது. இந்திய திருநாட்டில் இந்த மாதிரியான கிளர்ச்சி பண்ணுறதுங்கிறதெல்லாம் எவனாலையும் முடியாது. நேர்மையாக உட்காந்து பேசுகிறதா இருந்ததுன்னா பண்ணுவாங்க. ஸோ தர்மேந்திர பிரதானை நீக்குங்கன்னா அவரால் தான் ஒடிசாவில் நான் ஜெயிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவர் தப்பானவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரால் தான் எனக்கு பீகாரில் ஜெயிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவர் தப்பானவர் இல்லைன்னு தெரியும். நான் சும்மா நீக்கி என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார், இவ்வளோ பெரிய போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா வந்து பேசுங்க அப்படின்னு அரசு சொல்லுது. நட்டா வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குது. நேற்று போய் மோடி வந்து நல்லறவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது மாதிரி வந்து நீதி மன்றத்தில் வந்து இதற்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட போராட்டத்தை பார்த்து மத்திய அரசு கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து திட்டமிட்டு நடக்கிற ஒரு திராவிட மாடல் கான்செப்ட். எப்படின்னா, நீங்கள் வந்து நட்டாவோட ஒரு பேசுனது கிட்டத்தட்ட 5 நாட்கள் முன்னாடி. நட்டா வந்தபோது அவங்க பிரதான் தான் வரணும்னாங்க, நான் தான் மருத்துவம், நான் தான் வரணும்னு அவர் வந்தார். அப்படி தான் அது நடந்தது. ஒரு முறையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாசஸாக இருக்கட்டும், இடன்பர்காக இருக்கட்டும், அல்லது எல்ஐசியாக இருக்கட்டும், அல்லது பிபிசியாக இருக்கட்டும், உடனே பேசுன்னுவாங்க. நான் பேசுகிறேன்னு வரும்போது எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஏன் மோடி பேசலைன்னு வாங்க. மோடி எந்திரிச்சு பேசணுன்னு ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுவாங்க. இந்த காலேஜிலலாம் கட்டடிச்சிட்டு போகிற பொறுக்கிஸ் மாதிரி ஓடி போயிடுவாங்க. இங்கேயும் அதே தான் நடந்தது. விஜய் ஏன் பேசலைன்னாங்க. விஜய் பேசினோடனே ஓடி போயிட்டாங்க. இந்த பேட்டர்ன் வந்து எப்படின்னா, எனக்கு தெரியும் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு. அதை நான் முன்னாடி இருந்தே சொல்லி, டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட ஊசி போடு. ஏன் ஊசி போடல, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, இறையா முதல்ல தெர்மாமீட்டரை வைக்கிறேன் அப்படின்னு அவன். அதுக்கு அடுத்தது மருந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஊசி போடுறதா வேண்டாமாங்கிற முடிவு பண்ணுவான். கடைசியில் அவர் ஊசி போடுவான். உடனே நீங்கள் கைத்தட்டி, பத்தியா இதை நேற்றுக்கே நீ போட்டிருக்கலாம் அப்படின்னா, நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன்டா, சும்மா ஒன்றும் கலைஞர் கருணாநிதி மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கலடான்னு அவன் புலம்புவான். இதுதான் நீங்கள் உங்கள் கேள்விக்கான பதில் என்னென்னா, எனக்கு எப்போ பண்ணணுங்கிறது தெரியும், உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? 21 மாநிலங்களில் ஆளுகின்ற, இத்தனை வருடங்களாக ஆட்கின்ற எனக்கு தெரியாதா? வியாபம் ஊழல்னு ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியணும். ஆமாம். 1990லேருந்து 2013 வரைக்கும் சொல்லப்போனால், முதல்ல காங்கிரஸ் ஆட்சியில் தான் அது தொடங்குது. அது வியாதி ஆகிடுது. பிஜேபியும் ஆட்சிக்கு வருது. நீக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் ராஜேந்திர குமார்னு பிஜேபியை சார்ந்தவர். ஒரு வியாதி ஆனதுக்கு அப்புறம் அதை தடுக்கலைங்கிற காரணத்துக்காக பிஜேபியை எடுத்த முடிவு வந்து இந்த ராஜேந்திர குமார் நீக்கப்படுற, அவரோட சார்ந்த ஒரு 4-5 பேர் நீக்கப்படுறாங்க. பெரிய ஊழல் அது. வியாபம் ஊழல் கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்த ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் இருந்தால் உடனே கேட்டுக்கோங்க. உடனே ரீல்ஸை வச்சுட்டு உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்போ கீர்த்தனா போட்ட ரீல்ஸ் கரெக்டாக தப்பாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அது பலன் அளிச்சுதா இல்லையாங்கிறது தான் எனக்கு முக்கியம். அது பலன் அளிச்சுதா எனக்கு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அதுதான் எனக்கு முக்கியம். ரைடு நடத்துறது எனக்கு முக்கியம் இல்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாங்கிறது தான் எனக்கு முக்கியம். கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு தான் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு எடுத்து சொல்ல முடியும். இதையும் மீறி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி இறங்கினாங்கன்னா, அந்த கல்லுவண்டி எதுக்காக அங்கே வந்தது, யார் பயன்படுத்தினாங்க? தமிழ்நாட்டில் வேணால் நீங்கள் வீடியோஸ் காட்டும் பொழுது மாணவர்களை அடிக்கிறதே தொடர்ந்து காட்டுவீங்க. ஏன்னா உங்கள் தொழில் பாலியல் தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லை. உங்களோட கேவலமான ஒரு இதுவாக ஆகிப்போச்சு. உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு கேவலமாயிட்டீங்க. ஆனால் அங்கே போலீஸை அடித்ததும் பெண் நிருபர்களை அடித்ததும் நாங்கள் பார்க்குறோம். அந்த வீடியோ வெளில வருது. இங்கே காட்டப்பட மாட்டான், இங்கே பேச மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயத்தை, சென்சிட்டிவ் விஷயத்தை நீங்கள் ஏன் முதல்லையே ஹேண்டில் பண்ணலன்னு கேட்டால், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை நான் உங்களுடைய நிஜ முகத்தை நான் காட்டணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? உங்களை வெறுப்பேற்றணும்,
நீங்கள் என் மேலே கோவப்பட்டால் நான் பொறுமையாக பதில் சொல்லணும், உங்களை இன்னும் வெறுப்பேற்றணும். அப்போ தான் உங்கள் நிஜ முகம் வரும். அன்றைக்கி ஸ்ட்ரைக் நடந்தது, அந்த மாதிரி பாராளுமன்றம் தொடங்கின அன்றைக்கி நடந்தது. ஒரு 1000 பேரை தூக்கி கொண்டு போய் சிறையில் போட்டுட்டு அத்தனை பேர் படத்தையும் இவங்க தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னு போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. 800 பேருக்கு மேலே அவன் ஜேஎன்யூலேருந்து வந்தான், குறிப்பிட்ட மார்க்கத்தை சார்ந்து வந்தான்னு தெரிஞ்சு போயிருக்கும். இதை நான் சொன்னேன்னா நான் சாதாரண அரசியல்வாதி இல்லை, அதில் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க பேர் கெட்டு போயிடும், நான் வந்து இதை காட்ட மாட்டேன், இரு அவன் சண்டை போடட்டும், நான் அடக்கிறேன். 30 போலீஸ் அடின்னு அடிக்கட்டும், ஒரு சிஆர்பிஎஃப் ஆளுடைய ஹெல்மெட்டை கட்டிட்டு அவன் அடின்னு அடிக்கட்டும், அதை செய்யட்டும். அதை செஞ்சால் தான் இவனுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியும்னு நினச்சிட்டு நான் பொறுமையாக டீல் பண்ணுறேன். போக பெரிய பிரச்சனையான போயிட்டு இருக்குது. ஆகவே ஆகாது. நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம் இந்தியாவில். அதாவது சில விஷயங்களில் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நல்லது, எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைதி மாட்டின உடனே போலீஸ் வந்து அவனை தூக்கி கொண்டு போய் உள்ளே போடுறதோட நிறுத்திட மாட்டாங்க, அது தனியாக ஏட்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். அவனை வச்சுக்கிட்டு அவனுக்கு யாரெல்லாம் சோர்சஸ்ன்னு பார்ப்பாங்க. 2 விதமாக ஒரு வியாதியை டீல் பண்ணலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒன்று, உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு மஞ்சள் கலரில் ஏதோ மாத்திரை எழுதி கொடுக்குறா, நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவரும் நல்லா இருக்கார். இன்னொன்று கொரோனா மாதிரி, நீங்கள் எங்கே போனீங்க, உங்களுக்கு கொரோனா வந்திருக்குன்னா கடந்த 1 வாரமாக எங்கே போயிருக்கு, எப்போ சிம்டம்ஸ் தெரிஞ்சுது, எப்போலேருந்து உங்களுக்கு மூச்சு 3 நாளாக தெரியும், 3 நாளாக நீங்கள் எங்கெங்கே போனீங்க, அத்தனை இடத்துக்கும் நான் போய் உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பாகலையான்னு நான் பார்க்கணும். அப்போ நான் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க, உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. 14 நாள் நீங்கள் மூச்சு நிறுத்த ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ நான் வந்து இதன் மூலமாக அதைத்தான் இப்போ பிஜேபி செஞ்சிட்ருக்கு, அதாவது இந்திய அரசு செஞ்சிட்ருக்கு. அது புரிஞ்சிக்காமல் நீ அப்போவே பண்ணியிருக்கணும்னா 1 லட்சத்துக்கு கீழே எழுதக்கூடிய பரீட்சைகள் இந்தியாவில் 1 லட்சம் பேருக்கு கீழே எழுதக்கூடிய பரீட்சைகள் அத்தனையிலையுமே கடந்த 20 வருடமாக குறைந்தது 54 கேஸ் வந்து லீக்ஸ்லேயே வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு செய்தி ஆகலை. மணிப்பூரில் அந்த 2 பொண்ணு வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வருது, எனக்கும் கோபம் வருது. ஆனால் என் கோபம் வேறு விதமாக இருக்குது. இந்த காங்கிரஸ் கிட்ட மணிப்பூரை விட்டு தொலைச்சி 9 வருடமாக தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், போதையை தடுக்கிறேன், ஃபென்சிங் பண்ணுறேன், அதாவது நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஃபென்சிங் பண்ணுறேன். இவன் இந்த 2 வீடியோவை மட்டும் பார்த்துட்டு இந்த நாட்டை பதட்டப்படுத்துகிறானே, நான் எத்தனையோ பார்த்து தொலைக்கிறேனே. இது வந்து யூரோப்பியன் ஸ்டைலு, இது ஒரு கொரில்லா ஃபைட்டு, பெண்களை முன்னிறுத்தி ஃபைட் பண்ணுறதெல்லாம் யூரோப்பியன் ஸ்டைல். யூரோப்பியன் ஏன் பண்ணுறான், நான் போதையை தடுத்தா அவனுக்கு பிரச்சனை. ஸோ இது எல்லாமே நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது? உங்களை ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டா போருமா? கிடையாது. நீங்கள் கேட்காத வரைக்கும் நீங்கள் ஃபூல் தான், நீங்கள் சொல்லாத வரைக்கும் நீங்கள் இடியட் தான். இந்த 2த்தையும் நீங்கள் தான் செய்யணும், நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ அதை தான் இவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். ஐயா பொறுமையாக டீல் பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அந்த 20 லட்சம் மாணவர்களுக்கு அன்றைக்கி ராத்திரி நான் வந்து எக்ஸாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கோபம் வரும், பதட்டம் வரும். நான் இப்போ தான் பேப்பரை தூக்கி போட்டிருக்கேன். சிதம்பரம் ஐயா சொன்னார்ல, எவ்வளோ அற்புதமான பொருளாதார நிபுணர், அவர் சொன்னார் பாருங்க, என்னது நீ என்ன யூபிஐ கொண்டு வர போறியா, என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன டிமானிட்டைசேஷன் கொண்டு வர போறியா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, ஒரு வீட்லேயும் 5000 10,000 இருக்கும் தெரியுமா, அவங்களெல்லாம் என்ன பண்ண சொல்கிற? ஒன்றும் பண்ண சொல்லலை, பேங்க்கில் போய் வேறு நோட்டை மாற்றிக்க சொன்னேன். இல்லை அவங்கள அலைய விடுற. ஏப்பா நான் அலைய விடலைன்னா காஷ்மீர் என்னோடதில் இருக்காது, நான் அலைய விடலைன்னா ஸ்ரீலங்கா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் அலைய விடலைன்னா கருப்பு பணம் அதிகமாக வரும். இப்போ நான் எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? யாருக்கு? ப. சிதம்பரத்துக்கு எடுத்து சொல்லணும், அவர் தான் கேட்டார் இந்த கேள்வியை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் பொழுது நான் ஒரு பெரிய லாபத்துக்குள்ளே போகிறேன். அந்த லீக் பண்ண பேப்பரில் இருக்கிறவங்க மட்டும் எக்ஸாம் எழுத விட்டுட்டு அந்த எக்ஸாமை தொலையுது, நம்ம மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, தவறான ஆட்கள் மருத்துவரானா உனக்கு நல்லதா, எனக்கு நல்லதா, மற்றவங்களுக்கு நல்லதா? சார் இப்போ இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ ஒரு உண்ணாவிரதம் வாபஸ் வாங்கிட்டான்னு சொல்லப்படுது. இப்போ அடுத்த கட்டம் எப்படி போகுன்றீங்க? 20 நாள் அவர் பாவம் 15 நாள்லேருந்தே காத்துட்டு இருப்பார். நாய்களை யாராவது போடாடே முடியலடா என்னால் அப்படின்னு அவரும் பாவம் காத்துட்டு இருந்திருப்பார். கூட்டு போயிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. அந்த இடம் கலைஞ்ச, அந்த மெயின் ஸ்ட்ரீம் கலைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் வந்து இந்த அபிஜித் மாதிரியான கேஸ் இருக்கான் பாருங்க, இவனால ஒன்றும். இப்போ உடனே விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் பரவி விட்டது, போராட்டம் எங்கும் நடக்கிறது. என்ன 1 லட்சம் பேர் வராங்களா, 10,000 பேர் வராங்களா, 5,000 பேராவது வந்தானா, 500 பேர் வந்தானடா ஒரு மாநிலத்திலையும் அப்படின்னு நான் திரும்ப கேட்கணும். இவன் உடனே பதட்டத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் பேப்பர்லலாம் போடுவாங்கல்ல, திருப்பூரில் மதக்காவலரும் யாரும் நடமாடவில்லை, நான் அப்போ தான் போய் கரியா வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதே திருப்பூரில். ஸோ பதட்டப்படுத்துகிற மாதிரி போடுறது, இந்த வேலையெல்லாம் ஒரு மண்ணும் இந்தியாவில் நடக்காது.
இந்த விஜய் மாதிரி ஜென்சி நடக்கணும்னா இந்துக்கள் ஒழுங்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போய் தான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாய பிரச்சனையும் உட்காந்து பேசணும், அல்லது சத்சங்களுக்குள்ளே போகணும். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஒழுக்கமாக போகிற மாதிரி, இவங்க வெள்ளிக்கிழமை ஒழுங்காக போகிற மாதிரி இல்லாத வரைக்கும் நீங்கள் விஜய் மாதிரி அண்ணாமலை இல்லை, அவரை விட 100 மடங்கு நேர்மையாக இருந்தவங்களை கூட இங்கே கொண்டு வர முடியாது. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது விஜயின் ஆட்சி இப்போ இன்றைக்கி கூட போட்டிருந்தாங்க. இப்போ விஜயின் ஆட்சி தொடர்ந்து ஊழலை ஒழித்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் இன்றைக்கி கூட அந்த ரியல் எஸ்டேட் அமைப்பினெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் போன வாட்டிலாம் திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தோம், இப்போல்லாம் அந்த லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. லஞ்சம் உண்மையாக ஒழிக்கப்பட்டிருக்கா எப்படி சார்? கருணாநிதி அவர் முறை சொன்னார், ஊழலுக்கு எதிராக நான் இருப்பேன் அப்படின்னாரு. எல்லாம் பயந்துட்டாங்க, என்னது ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. மட்டும் நக்கலாக சொன்னார், ஊழலுக்கு எதிராக இருந்தால் தான் வாங்க முடியும், பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த ஊழலுக்கு எதிராக இருப்பேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே தனிமனி லஞ்சம் வேறு ஊழல் வேறு, அது உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் கரப்ஷன் தான் சொல்லுவான். அடிப்படையில் ஒரு 100 தாவேக்காவுடைய பொறுப்பில் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, தனித்தனியாக கூப்பிடுங்க, ஐயா எவ்வளோ கொடுத்தேன், யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேளுங்க. அவன் அதில் 100 பேரில் 80 பேர் ஆமாம் நான் இன்னாருக்கு இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ போருன்னு சொல்லிட்டாரு. முதல்ல 3 லட்சம் கேட்டார், அப்புறம் நான் 1 லட்சம் கொடுத்த உடனே சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் இவன் எப்படி உங்களுக்கு லஞ்சத்தை ஒழிக்க போகிறாங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நீதிமன்றத்துக்கே இது தெரியணும். இப்போ நேரு 1000 கோடி வாங்கினார், 320 கோடி வாங்கினார், 888 கோடி வாங்கினாருன்னு சொல்கிறீங்க. என்றைக்கோ ஒரு நாள் தண்டிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 360க்காக அதையும் விட்டு தொலைக்க போகிறீங்களான்னு தெரியல. கோர்ட்டுக்கெல்லாம் நீ வந்திருக்காரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர் நாட்டை விட்டு புறந்தள்ளப்பட வேண்டியவர், நாடு கடத்தப்பட வேண்டியவர், இருந்தாலும் அவர் எங்கேயோ வந்துட்டு இருக்காருன்னா நல்லா இருக்கட்டும். இப்போது அந்த நேருவிடம் பணம் கொடுத்து வேலை வாங்கினவனுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, அதுதானே எனக்கு முக்கியம். நேருவை நீங்கள் உள்ள தள்ளுங்க, உள்ள தள்ளாமல் போங்க, வயசான காலத்தில் சுகருக்கு அவருக்கும் நல்லது, சந்தோஷமாக போயிடுவார், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவரிடம் பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கினால அவனுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்கிறது தானே எனக்கு முக்கியம். அதை நீங்கள் பண்ணலைன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. நாளைக்கு அவன் தானே எனக்கு ஏதோ ஒரு அதிகாரியாக உட்கார போகிறான். நான் ஒரு பிரச்சனையை ஒரு பேப்பர் கொண்டு போய் கொடுத்தா அவன் தானே உட்காந்துருக்க போகிறான். காசு கொடுத்து வந்தவன் எப்படி நேர்மையாக இருப்பான் என்கிட்ட, சுத்த விடுவானே. அப்போது இந்த ஊழலை ஒழிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக யாரும் சொல்லிடலாம், நான் வாங்க மாட்டேன்னு கூட சொல்லிடலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சிம்பிளாக புரிஞ்சிடும். எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி பொற்காலம். ஆமாம், 1980 பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில் தோக்குறாரு. உடனே கருணாநிதி ஐயா இப்போவே ஒழிச்சாதான் நல்லது, இதுக்கப்புறம் இந்த ஆள் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கலைக்கிறாரு. அவர் பெரிய அளவில் ஜெயிச்சு வர்றாரு. இவ்வளவு தான் உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க. 2வது முறை ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பணம் கொடுக்கணும், அது சோவே சொல்லியிருக்காரு, எவ்வளோ பணம் கொடுக்கணும். ஆமாம். அப்போது இத்தனை பணம் கொடுத்து நான் 2வது முறையாக வந்தேன்னா எம்ஜிஆருடைய 2வது ஆட்சி பார்த்தீங்கன்னா சுத்த ஊழல். ஆமாம். இப்போ நாளைக்கு விஜய்க்கு இப்போ இந்த 107 118 டெய்லி உட்காந்து மண்டையை சொல்லிட்டு இருக்காருல்ல, நாளைக்கு அவர் ஆட்சியை களைச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அவர் ஜெயிக்க போகிறாரு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன கொடுத்து ஜெயிக்க போகிறாரு இப்போ தெரிஞ்சிடும்ல. போன வாட்டி இவன் ஜெயிப்பானானே எனக்கு தெரியாது, இவன் 20% தான் வாங்குவான்னு நான் அசால்ட்டாக விட்டேன். இப்போ வந்துட்டான், கத்தி எடுத்து டமால் டமால் நடிச்சவன் எனக்கு நிதியமைச்சராக இருக்கான். இப்போ அவனை நான் தோக்கடிக்கணும், நான் என்ன பண்ணுவேன், நான் பணம் செலவு பண்ணுவேன். அவர் ஜெயிக்கணும், அவர் என்ன பண்ணுவார், அவர் பணம் செலவு பண்ணுவார். இதுவா உங்களுக்கு வேணும்? அப்போ ஊழல் எப்படி ஒழியும்? அப்போது உங்களுடைய எஃபர்ட்ஸ் நேர்மையாக இருந்ததுன்னா நான் வாங்க மாட்டேங்கிறத விட நான் பார்த்தேன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே நீங்கள் இறங்கினீங்கன்னா நல்லது நடக்கும். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.